அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் அக்யூரஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேட்லேயோ இல்லை ஒரு அண்டர்லைனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த சேட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம், ரெண்டு விதமான டைம் ஃப்ரேமும் இல்லை மூணு விதமான டைம் ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதை தான் பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாங்கர் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம். இது என்ன நமக்கு காட்டும் அப்படின்னா, இப்போ நம்ம சாட்டில் அந்த டே டைம் ஃப்ரேம், மந்த்லி, வீக்லி வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன கணிக்கலாம் அப்படின்னா ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கரண்ட்டாக அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இதை வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்னு கூட சொல்லலாம். அடுத்ததா மீடியம் டைம் ஃப்ரேம், அப்படி இல்லைனா இதை வந்து பொசிஷனல் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ரேடர்ஸ் வந்து இந்த டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து இந்த 4 hours, 1 hour, 30 minutes இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் மீடியம் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னென்னா அனலைஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்விங், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுது, ஒரு ஸ்விங் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறப்போ கரண்ட்டாக இப்போது அந்த பொசிஷனுக்கு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம், அப்படி இல்லைனா டே ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா 15 minute, 5 minute, 1 minute, இன்னும் சில பேர் 3 minutes கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, டே ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ மோஸ்ட்லி அவங்க எல்லாமே இந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து 10 minutes கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி 15 minutes, 5 minute, 1 minute இந்த 3 டைம் ஃப்ரேமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணுறோம். அந்த ஒரு சேட்டை வந்து மானிட்டர் பண்ணுறப்போ நமக்கு அக்யூரஸிங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க, 15 minute இல்லை 5 minute வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது கரண்ட்டாக என்ன ஸ்விங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக பொசிஷனல் டைம் ஃப்ரேம் வச்சு 1 hour இல்லை 30 minutes இல்லைனா 2 hours கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி கரண்ட்டாக அந்த ஸ்விங் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விங்கை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமுக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குது, க்ளோசிங் வைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து 15 minute, 5 minute வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட அந்த ட்ரேடிங் அக்யூரஸிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடில் வந்து என்டர் ஆகலாம். இப்போது இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், எப்படி வந்து நம்ம ட்ரேடில் வந்து என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் நிஃப்டி சேட்டை வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம், நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம் வந்து எதுக்காக அப்படின்னா ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணுறது. அதாவது கரண்ட்டாக இப்போ வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து இதில் நல்லா இப்போ டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறோம், நமக்கு நல்லா தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் சைடாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்ததாக மல்டி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அனலைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மல்டி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா லாங் ட்ரேட் போக போகிறோம். சரியா? அதாவது இப்போ இப்படி சப்போர்ட் இருக்குன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது, இங்கே வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ ஸோ இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு லாங் ட்ரை பண்ண போகிறோம். அப்படி இல்லை அந்த சப்போர்ட்டை நல்லா பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் போகிறதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம தேட போகிறோம். ஸோ இது மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் வந்து நீங்கள் மறந்துடுங்க. இந்த கேண்டில் காமிக்கணும் இல்லையா, இதை வந்து மறந்துடுங்க. இது வரைக்கும் தான் நமக்கு ட்ரேடாக இருக்குன்னு வச்சுக்குவோம். லாஸ்ட் கேண்டிலுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அதாவது அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க, அதாவது டே ட்ரேட் பண்ணுறீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதில்
எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேமை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ காமனாக இதுக்கு பாருங்கள், இந்த லைன் வந்து நல்ல சப்போர்ட் கரெக்டாக இந்த தெரியுதா. ஸோ இந்த கேண்டில், ரெண்டாவது கேண்டில், அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் இருக்குது, அப்புறம் இந்த ஒரு கேண்டில், இந்த லைன் எல்லாமே எதுக்கிட்ட ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக இந்த லைன் கிட்ட. ஓகேவா. ஸோ இந்த விக்கு எல்லாமே இந்த லைன் கிட்ட ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிறப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் நான் சேஞ்ச் பண்ணும்போது இதை வந்து இந்த ஸ்ட்ராங்காக உடச்சிது அப்படின்னா ஷார்ட் போக போகிறேன். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருந்துச்சுன்னா லாங் போவேன். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து ட்ரேடிங் டிசிஷன் வந்து எடுக்க போகிறேன் இந்த டேயில். சரியா. இப்போ வந்து நம்ம டைம் ஃப்ரேமை வந்து மாற்றி பார்க்கலாம், எப்படி நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ மாற்ற போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 ஹவராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது பொசிஷன் அந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 1 ஹவருக்கு வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். அதில் ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ 1 ஹவருக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 ஹவருக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டாக பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேமில் வச்சு சப்போர்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதே போல் பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட் எடுத்த இடத்துக்கிட்ட 1 ஹவர் கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்லா கிளியராக தெரியுது இல்லையா, சப்போர்ட் லெவலுங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ நமக்கு லாஸ்ட் டேக்கான ஃபர்ஸ்ட் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் வந்து எங்கே பிளாட் ஆயிருக்கும், தோ இந்த கேண்டில் தான். ஓகேவா. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 10:15க்கு அப்புறம், ஏன்னா ஃபஸ்ட்டு 9:15க்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லை இப்படி பிரேக் பண்ணி, அதாவது நல்ல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணி கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அடுத்த 1 ஹவரில். அதாவது 10:15க்கு வாட்ச் பண்ணுறீங்க, நல்ல ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் 11:15க்கு, ஏன்னா 2 கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை, இந்த 2வது கேண்டில் முடிகிறப்ப தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக என்னன்னு தெரிய வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, இந்த 11:15க்கு இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் எதை வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே இந்த சப்போர்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே, இதுக்கு முன்னாடி இந்த விக்கு வந்துட்டு போயிருக்கு இல்லையா, அதனால இந்த விக்குக்கும் கொஞ்சம் கீழே வந்து இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் ட்ரேடு கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். சப்போஸ் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அக்யூரசி எதிர்பார்க்குறேன், அடுத்த டைம் ஃப்ரேமையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லெவல், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட், ஏன்னா இது வந்து நல்ல ஃபார்ம் ஆகி மேலே போயிடுச்சு. இதை பிரேக் பண்ணால் அடுத்த 15 மினிட்ஸில் வந்து நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா. இது அடுத்த சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 15 மினிட்க்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் நம்ம டைம் ஃப்ரேமை. இப்போ வந்து இன்ட்ராடேக்கு வந்து போகிறோம். சரியா. ஸோ இப்போது நம்ம பார்த்தாச்சு, இந்த இடத்துல பாருங்கள் இந்த டே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே போல் 15 மினிட்ஸில் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ புரியுதா. மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் நல்லா கீழே இறங்கியிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. தென் இங்கே கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அகைன் பாருங்கள், நல்லா இந்த லெவலில், அதாவது இந்த லெவலில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமு. ஸோ இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிருக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட லோ, இதுக்கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். சரி, இதை வந்து வேற நம்ம எப்படி ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1 ஹவர் கேண்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி இது வேறு ஏதாவது நமக்கு வந்து பேட்டர்ன் தெரியுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பிரேக் பண்ணுச்சு, ஏன்னா இந்த லெவல் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு. கரெக்டாக இது வந்து இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் போகலான்னு இன்னொரு நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடி இருக்கலாம். இப்போ 1 ஹவரில் பார்க்குறப்போ இது வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து செக் பண்ணியிருப்போம். ஓகேவா. இந்த இடத்துல வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து நல்லா தெரியுது பாருங்கள் நமக்கு. ஓகேவா. ஸோ நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் இதுக்கிட்ட போயிட்டு திரும்ப இது வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த லெவல் பாருங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ட்ரெண்ட் லைனை வந்து நல்லா டைம் ஃப்ரேம் மாற்றும் போது சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருக்கு பாருங்கள் இந்த பாயிண்ட்டு.
ஸோ இந்த லெவலில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நல்ல பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. அகைன் வந்து இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அடுத்தது இதை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேமை வந்து ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெத்தட் தான். அதாவது சப்போர்ட்டையோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமை வந்து அனலைஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஏன்னா நார்மலாகவே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இல்லைனா சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா ஒன்று அந்த சப்போர்ட் கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் எடுக்கும். அப்படி இல்லைனா அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும். நல்லதாக ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு, புல்லிஷ் மாதிரி நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம லாங் போக போகிறோம். இல்லை அந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஷார்ட் போக போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க வந்து இந்த டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இப்போ எந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ உங்களோட டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் சப்போர்ட்டை வந்து கரெக்டாக உங்களால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதில் 1 hour டைம் ஃப்ரேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா இதில் உங்களால் என்ட்ரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து க்ளோஸ் வைக்கணும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கும். சரியா, இந்த கேண்டில் வந்து. ஸோ இப்போ நீங்கள் இந்த 1 hourலேருந்து உங்களோட நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்போ 15 minute டைம் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்பி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். இதே சேம் தான் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணதான்னு பார்க்குறீங்க. சரியா, இந்த கேண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து பிரேக் பண்ணதான், இப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போய் இந்த இடத்துக்கிட்ட தான் உங்களுக்கு வந்து என்ட்ரியே கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 15 minutesல சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக எங்கே பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சிருச்சு மார்க்கெட்டு. அந்த 15 minutesல டைம் ஃப்ரேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்த பாருங்கள், இந்த லெவலில் வந்து இதுக்கிட்டே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருச்சுங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸாக போட்டிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் ஃப்ரேமை வந்து மாற்றி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணும்போது மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப அக்யூரசிங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களோட ட்ரேட் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு தேவையில்லாமல் என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடரோட பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எதுக்காக என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாமல் மார்க்கெட்டு மேலே போக ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. நம்ம ஏன் இப்போ என்ட்ரி எடுத்தோம், எதுக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோங்கிறது அந்த காரணமே தெரியாது. மார்க்கெட் மேலே போகுதா உடனே ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், இல்லை மார்க்கெட் கீழே வருதா ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம், இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட என்ட்ரிஸ்லாம் இருக்கும். பட் இது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி ஒரு சப்போர்ட்டை நல்லா பிரேக் பண்ணுதா, மார்க்கெட் மேலே போகுதா, ஸோ ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை சப்போர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே போகுதா, சரி ஒரு ஷார்ட் ரேட் போகலாம், புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ட்ரேட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் சைக்கலாஜிக்கலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சரி, மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணியிருக்கு, அதனால் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம், இது நம்மளோட ஸ்டாப் லாஸ், ஓகே ஒரு ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற டைரெக்ஷனில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட வெயிட் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, உடனே ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ப்ராஃபிட் வந்தோடனே எக்ஸிட் ஆகிடுவீங்க. உங்களோட மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து இது மாதிரி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களோட அக்யூரசி, ட்ரேடிங் அக்யூரசிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.